ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளே இருக்கும் 3 காரியங்கள் என்கிற தலைப்பை இந்த செய்திக்கு கொடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் பேசும் தேவனாயிருக்கிறார். அப்படி தேவன் நம்மோடு பேச வேண்டுமென்றால் நாம் அவரோடு ஒரு உறவிலே இருக்க வேண்டும். எலியாவின் வாழ்க்கையிலே இருந்து நாம் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலியா தேவனோடு உறவிலே இருந்த ஒரு மனிதன். எலியா ஒரு தேவதூதன் அல்ல. எலியா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வேற கிரகத்தை சார்ந்தவரெல்லாம் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர். வேதம் சொல்லுகிறது நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு பயங்கரமாக கோபம்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு நபர். அவருக்கு இரத்தமும் மாம்சமும் தான் இருந்தது. ஆனால் இதெல்லாம் மீறி, இதெல்லாம் கடந்து எலியாவுக்கு கர்த்தரோடு ஒரு உறவு இருந்தது. வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இஸ்ரவேல் தேசம், அந்த தேசத்தின் ராஜா ஆகாப், அவன் பொல்லாதவன், கர்த்தரை விட்டு விலகின ஒரு மனிதன். அதனால் அந்த ஜனங்களும் கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் இந்த எலியா தீர்க்கதரிசி அவர்கிட்ட போய் நின்று சொல்கிறாரு, நான் அடுத்தது சொல்கிற வரைக்கும் இந்த நாட்டில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். இந்த வார்த்தையை எப்படி சொல்கிறார் அப்படின்றதுக்கு அடித்தளத்தையும் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன். எலியாவுக்கு தேவனோடு ஒரு உறவு இருந்தது. அந்த உறவு இருக்கிறதுனால் கர்த்தர் எலியாவோடு பேசினார். எலியாவோடு பேசின வார்த்தையை அவர் ஆகாபுக்கு போய் சொன்னார். அந்த மாதிரியே 3.5 வருஷம் அந்த நாட்டில் மழையும் கிடையாது பனியும் கிடையாது. பயங்கர பஞ்சம் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல தேவன் எலியாவோடு பேசினதற்கு காரணம், எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவராயிருந்தார். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட ஒரு நல் உறவில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எலியாவுக்கு கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தைக்குள்ளார 3 காரியங்கள் இருந்துச்சு. முதலாவது காரியம், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அவருடைய பராமரிப்பு இருக்கிறது, போஷிப்பு இருக்கிறது. There is provision in the word. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே பராமரிப்பு இருக்கிறது. பராமரிப்புனா நமக்கு தேவையான எல்லா தேவைகளும் அதற்குள்ளே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நமக்கு தேவையான உணவு இருக்கிறது, நமக்கு தேவையான உடை இருக்கிறது, நமக்கு தேவையான பணம் இருக்கிறது. என்ன பாஸ்டர் இதெல்லாம் இருக்கிறதா? ஆமாங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளார வசனம் சொல்லுது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளினதும் அன்றி. எங்க தந்தருளி இருக்கிறது? பேதுரு இதை எழுதுறார். 2 பேதுரு 1:3-4 எழுதுறாரு, அருமையும் மகா மேன்மையுமான வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம்
2 முதல் 4 வசனங்களை. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை எலியாவுக்கு கொடுத்துட்டார். எலியா போய் ஆகாபு ராஜாட்ட சொல்லிட்டார், மழை பெய்யாது, பனி பெய்யாது. அப்போ மழை இல்லைன்னா பயிர் விளையாது, பயிர் விளையலைன்னா பஞ்சம் வரும், பஞ்சம் வந்தால் சாப்பாடு கிடைக்காது மக்களுக்கு, இல்லைங்களா? ஆனால் மற்றவர்களை பாதித்த அதே வார்த்தை எலியாவை ஆசீர்வதித்தது. இப்போ இந்த இடத்துல சொல்கிறோம், பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. The word of the Lord came to Elijah. எலியா இருந்த இடத்துல எலியா தேவ சமூகத்தை நாடின பொழுது, தேவனோடு நேரம் செலவு பண்ணின போது, தேவனுடைய சத்தம் பரலோகத்திலிருந்து எலியாவை நோக்கி வந்தது. எலியா இருக்கிற இடத்துல வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணுன்னா, தேவ சமூகத்தில் அனுதினம் உட்கார்ந்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி கர்த்தருடைய வார்த்தை வரும். இங்கே சில விஷயங்களை பார்க்குறோம். எதிர்பாராத மனிதர்கள், நபர்கள், எதிர்பாராத இடங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வரும்போது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து எலியா எங்கே போகிறான்னு பார்க்கும்போது, எதிர்பாராத இடம். ஆண்டவர் அவரை எங்கே அனுப்புகிறாரு? ஒரு ஹோட்டலில், லாட்ஜில் போய் ரூம் எடுத்து தங்குப்பா அனுப்பலை, ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போப்பா அனுப்பலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போக சொல்கிறாரு. எதிர்பாராத இடங்களுக்கு அனுப்புகிறார். எதிர்பாராத இடம் என்ன? ஆத்தங்கரையில் போய் நீ அங்கே ஒளிஞ்சிட்ரு, கல்லுக்குள்ளார ஒளிஞ்சிட்ரு. எதிர்பாராத இடம். ஆனால் நிறைய பேருக்கு என்ன, இல்லை அது எப்படி நான் போய் ஆத்தங்கரையில் போகிறது, கல்லுக்குள்ளார ஒளிஞ்சிக்கிறது, நான் நல்லா கான்க்ரீட்டு மச்சு பாவன வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு. அந்த தான் நம்மளை மாற்றிக்கணும். நம்மளை நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க பாருங்கள் உலகத்தில். அந்த மாதிரி இல்லாமல் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா அதை நம்ம அப்படியே சிறு பிள்ளையை போல விசுவாசித்து அந்த வார்த்தையை செயல்படுத்த வேண்டும். உங்களுக்கு வேணா, நமக்கு வேணா அது எதிர்பாராத இடமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அது சரியான இடமாய் நமக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு வேணா அது எதிர்பாராத நபராக தெரியலாம். ஆனால் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சரியான நபர்கள். ஏன்னா எதிர்பாராத இடம்னும் போது ஆத்தங்கரை, அடுத்தது எதிர்பாராத இடம்ன்றது சாரிபாத் ஊர். பார்த்தீங்கன்னா அது இஸ்ரவேலை விட்டு வெளியில் சீதோன் அப்படின்ற தேசத்தில் இருக்குது. இந்த நாட்டில் என் பேர் தெரியும், நான் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, நான் கொஞ்சம் எனக்கு காரியங்களை செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இடத்த மாத்திர உனக்கு, நீ போ அப்படின்றாரு. ஆண்டவர் லெவலே வேறு லெவலுங்க. ஆண்டவர் நினைக்கிறதே வேற மாதிரி இருக்கும். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்றாரு. பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்திருக்கிறது போல அது உயர்ந்ததா இருக்கிறது. ரைட் பீப்புள்கிட்ட ஆண்டவர் அனுப்புறாரு. அப்பா, உனக்கு காகங்களுக்கு கட்டளையிட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார எலியாவுக்கு தேவையான உணவு இருந்தது. அந்த உணவை கொண்டு வந்தது காகங்கள். இன்னும் ஆண்டவரே, காக்காவா? அது பிடுங்கிட்டு போகுமே, அது எல்லாருக்கும் தெரியும். காக்கா பிடுங்கிறது மாத்திரம் இல்லை. நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த சம்பவத்தை பற்றி. அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசில் ஸ்கூலில் இந்த சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல, பிள்ளைங்கள்லாம் உட்காந்து மரத்தடியில் சாப்பிட்டு முடிச்சிருவோம் இல்லையா? முடிச்சுட்டு போன பிறகு அடுத்தது அந்த நேரத்தில் காக்கா கூட்டம் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை ஒன்று சாப்பிட்டுட்டு போகிறது இல்லை, ஒன்று சாப்பிட்றது அடுத்தது பிடுங்கும். மற்றவங்க கையிலேருந்து பிடுங்கிறது போக அதுங்களுக்குள்ளாரையே சண்டை போட்டுக்கும். அந்த மாதிரியான ஒரு கேங்கு இந்த காக்கா கேங்கு.
அந்த புடுங்குற, சண்டை போடுற அந்த மாதிரி மனிதர்கள், அந்த மாதிரி கேங்கை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை போஷிப்பேன். காலையிலும் மாலையிலையும் அப்பமும் இறைச்சியும் உனக்கு வரும். சரியான நபர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புறாரு. இந்த வருஷம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, விதவை வீட்டுக்கு போக சொல்கிறார் ஆண்டவர். மினிஸ்டர் வீட்டுக்கு போக சொன்னால் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிடுவேன் ஆண்டவரே. விதவை வீட்டுக்கு அது சரியான நபர் கிடையாது ஆண்டவரே. அப்பா, உன் பார்வையில் சரியான நபராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் சரியான நபர். விதவை வீட்டுக்கு போ, உன்னை நான் போஷிக்க கட்டளையிட்டேன். தமிழில் கட்டளையிடுவேன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் எபிரேயத்திலையும் கட்டளையிட்டேன். ஆண்டவர் வார்த்தை அனுப்புறாருனாலே அந்த வார்த்தைக்குள்ளார ஏற்கனவே உங்களுக்கு தேவையான யாவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரைட் பீப்புள் சொல்லுங்க. சரியான நபர்கள், சரியான இடங்கள். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட எலியா கேள்வி கேட்காம கடந்து போறாரு. அவர் நியாயப்பிரமாணம்லாம் அவருக்கு தெரியும், தீர்க்கதரிசி இல்லை. அதனால இந்த காகம் அசுத்தமான ஒரு பறவை. கேள்வி கேட்கல, என்ன ஆண்டவரை போயும் போயும் இந்த அசுத்தமான பறவை நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் எனக்கு அனுப்புறீங்க? ஒன்றும் கேட்கல, வாயை கப்சிப்புன்னு மூடிட்டு ஆண்டவர் சொல்கிறத விசுவாசித்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறியா, நான் வாங்கி சாப்பிட்றேன். அந்த காகங்களும் என்ன சூப்பராக வருது பாருங்கள். ஜிபிஎஸ் கிடையாது, அட்ரஸை பேப்பரில் எழுதி ஆண்டவர் கொடுக்கல, வீடு வீடாக விசாரிச்சுட்டுலாம் வரல. சில நேரத்தில் கூரியர்காரன் கூட கரெக்டாக தப்பான வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவான். எத்தனை தடவை அது மாதிரிலாம் கூட வருது இல்லை? ஆனால் இது கரெக்டாக டோர் டெலிவரி, விதவுட் எனி டிலே, விதவுட் எனி மிஸ்டேக், ஆன் டைம் டெலிவரி. விதவை வீட்டுக்கு போகிறாரு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த விதவை கொஞ்சமாகவும் இருந்தாலும் அந்த விதவை அதை சுட்டு கொடுக்குறான். இவர் ஒரு தீர்க்கதரிசனே தெரியாது, ஏன்னா அது வேற கண்ட்ரி, அது வேற தேசம். ஆனாலும் கர்த்தர் சொன்னார்னா அந்த வார்த்தைக்குள்ளார இவருக்கு தேவையான உணவு இருந்தது. விசுவாசிக்கிறார், செயல்படுறார். சொல்லுங்க, நான் விசுவாசிப்பேன், செயல்படுவேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, விசுவாசத்தோடு செயல்படுவேன். ஆமாம், எதை விசுவாசிப்பீங்க? கர்த்தருடைய வார்த்தையை. தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாவது, வார்த்தைக்குள்ளே சுத்திகரிப்பு இருக்கிறது. ப்ரொவிஷன் இன் த வேர்ட். செகண்ட்லி, பியூரிஃபிகேஷன் இன் த வேர்ட். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 1 ராஜாக்கள் 18:1 வாசிப்போம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நம்மை போஷிக்கிற வார்த்தை நம்மை சுத்திகரிக்கவும் செய்கிறது. ஏனென்றால் போஷிப்பு எவ்வளோ முக்கியமோ சுத்திகரிப்பும் அவ்வளோ முக்கியம். ஏன்னா பாத்திரம் சுத்தம் இல்லாமல் எவ்வளோ குவாலிட்டி பால், வீட்டிலையே வளர்த்த மாடு, ஜெர்சி மாடு, சூப்பரான புல் சாப்பிட்ட மாடு, அந்த பாலை ஊற்றி வச்சா பாத்திரம் அழுக்காக இருந்தால் பால் கெட்டு போயிடும். ஆண்டவர் போஷிக்கிறவர், ஆண்டவர் பராமரிக்கிறவர். அதனால தான் நம்மை அவர் சுத்திகரிக்கவும் செய்கிறார். ஏனென்றால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நம்மில் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும். நாம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் இருந்து அப்படியே கெட்டு போயிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நாம் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். எலியாவை கர்த்தர் சுத்திகரிக்கிறத பார்க்குறோம். திரும்ப போய் சொல்லுப்பா ஆகாபு கிட்ட, இப்படி மழையை நான் கட்டளையிட போகிறேன். அது கூட அவருக்கு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஏன்னா ஆகாபிட்ட அப்போ போய் சொன்னார், இப்போ போய் சொல்ல போகிறாரு. ஆனால் ஒன்று என்னன்னா, ஆகாப் இந்த எலியாவை பிடிச்சி கொல்லணும்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்கான். அப்போ போய் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நம்மளை எதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? அதனால தான் ஆண்டவர் தான் ஒளிஞ்சுக்க சொன்னார். இப்போ போய் பாருன்னு சொல்கிறார். அப்போ ஒரு டெஸ்ட்டு,
சாப்பிட்டு 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 இவ்வளோ 3 வருஷம் அவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா ஜெபிக்கிறாரு, நல்லா கர்த்தரோடு இருக்கிறாரு. 3 வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாரு, நீ போய் ஆகாபை பார்த்து சொல்லு. அதோட விட்டா பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. அதை நமக்கு பைபிளில் நேராக எழுதியிருக்கல, ஆனால் மறைமுகமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். அதே அதிகாரம் 19லேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இது ஆண்டவர் சொல்லி தான் அவர் செய்கிறார். ஏன்னா பின்னாடி ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் சொன்னபடி தான் நான் செஞ்சேன், அதனால் என்னை கேட்டர்லும்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார் பின்னாடி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எலியாட்ட இந்த 450 பேர் பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவங்களையும் நீ கூப்பிடு, வர சொல்லு, ஆகாபிட்ட சொல்லி. அடுத்தது ஏசபேலினுடைய பந்தி, அதில் 400 பேர் சாப்பிட்றாங்க தினைக்கும். அப்படின்னா எவ்வளோ பெரிய டைனிங் டேபிளாக அது இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய விருந்து அவள் வச்சிருப்பா பாருங்க. இப்போ 450 + 400 இவர்கள் அஸ்தரோத்தின் தீர்க்கதரிசிகள். 850 பேர் நிற்கிறீங்க. 450 தான் சொல்கிறாரு, 400 ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். 850 பேர் ஒரு சைடில் நிற்கிறீங்க, நான் ஒரு ஆள் நிற்கிறேன். ஆனால் அவர் சொல்லாத ஒரு காரியம், சொல்லாமல் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் 850 சாத்தான் அக்கினியை இறக்க இந்த சைட் தீர்க்கதரிசியில் நிற்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கத்தில் நான் என் தேவனோடு நிற்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் என்னோட இருக்கிற பரலோகத்தின் சேனையின் எண்ணிக்கை பெரியது. சவால் விடுறாரு. எவ்வளோ நாள் 2 நினைவுகளால் அப்படியே தடுமாறி தடுமாறி நடப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பரிசுத்தமாக வாழ வைராக்கியமாக இருங்க. அந்த வைராக்கியம் அவருக்குள்ளார எங்கேருந்து வந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அவர் பயப்படல. பயம் இருந்தாலும் அந்த வார்த்தை வந்த பிறகு தன்னை வார்த்தையை கொண்டு திடப்படுத்திட்டார். பயம் வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வார்த்தையை கர்த்தர் அனுப்பும்போது நம்ம அந்த வார்த்தையை கொண்டு திடப்படுத்தி கொண்டு நாம் வைராக்கியமாய் நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வாழ்க்கை இருக்கக்கூடாது. உலகத்தில் ஒரு பக்கம், கர்த்தரிடத்தில் இன்னொரு பக்கம். நோ, கர்த்தருடைய வார்த்தை, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தை நம்மை அப்படி விடாது. அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். எலியா வைராக்கியமாய் நின்று பலி செலுத்தின போது அவர்கள் எல்லாரும் சத்தம் போடுறாங்க, ஒன்றும் நடக்கலை, நாள் ஃபுல்லாக நடக்கலை. ஆனால் சாயங்காலத்தில் இவர் பலி செலுத்தி ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுக்கிறாரு. அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே அக்கினி இறங்கினது, எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. கல் மண் எல்லாத்தையுமே பட்சித்து போட்டதாம். அப்போ ஜனங்கள் எல்லாரும் விழுந்து சொன்னாங்களாம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. அப்ப எலியாவுக்குள்ளே உண்டான பரிசுத்தத்தினால் கர்த்தர் முழு தேசத்தையுமே பரிசுத்தப்படுத்தினார். இன்னைக்கு குடும்பம் பரிசுத்தமாகணும்னா அந்த பரிசுத்தம் முதல்ல நம்மிடத்திலிருந்து தொடங்கணும், என்னிடத்திலிருந்து தொடங்கணும், உங்களிடத்திலிருந்து தொடங்கணும். நீங்க பரிசுத்தமாகுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துவார்.
நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க, கர்த்தர் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு வைராக்கியமாய் மாற்றுவார். நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை நம்ம மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்க முடியாது என்றால் கர்த்தருடைய வார்த்தை அது 7 தரம் மண் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளியை போல சுத்த சொற்களாம். சங்கீதம் 12 அதை வாசிக்கிறோம். ஆகையினால ஒரு வைராக்கியம். சங்கீதம் 69:9 சொல்லுகிறது, நமக்கு எதுலெல்லாம் வைராக்கியம் வேணும்? உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீடுன்றது நம்ம தான், தேவனுடைய ஆலயம். அப்போ இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும், செயல்களில் பரிசுத்தம் வேண்டும், நடத்தையில் பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3வது, அவருடைய வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. There is power in the word. 850 ஊர்ல இருக்கிற அவ்வளவு தீர்க்கதரிசிக்கும் பொல்லாத தீர்க்கதரிசி வந்தாங்க. அத்தனை சாத்தானும் ஒரு எலியாக்கு முன்னாடி நிற்க முடிஞ்சுச்சா முடியலையா? சொல்லுங்க. சம்பவம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, முடிஞ்சுச்சா முடியலையா? கர்த்தருக்காக வைராகியமா நீங்க நின்று பாருங்க. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு சக்திகள் எழும்பினாலும் தேவனுடைய கரம் அவைகளை நிக்கிரகம் பண்ணும். நிக்கிரகம்ன்ற வார்த்தை பைபிள்ல படுத்திட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா டிஸ்இன்டகிரேட்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. தூளாக்கிரும். ஹல்லேலூயா. 850 பேரும் அட்ரஸே எல்லாம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடைசியா வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் மழை கொடுப்பேன்னு சொல்லிட்டார் இல்லையா? 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மழை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடித்த உடனே மழை வரட்டும், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடல, காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடல, இல்லை அவர் பாடு நடந்து போயிடல. ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு மழை வரட்டும், மழை வரும்னு சொல்லிட்டாரு. மழையை கட்டளையிடுவேன்னு 18:1 சொல்லிட்டாரு. நான் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டேன், அக்கினி இறக்கிட்டாரு, மழை வந்துடும். நோ, வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. ஆனால் எலியா அந்த வார்த்தையை எடுத்து அவர் என்ன செய்கிறார் என்றால் ஜெபத்திலே அந்த வார்த்தையை செயல்படுத்துகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். இந்த இடத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்ட எலியா பணிந்து குனிந்து போராடி ஜெபிக்கிறார். ஒரு குனிந்தார் ஜெபம் பண்ணாருன்னு எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வாசிக்கும்போது, எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனுஷவனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். என்ன பண்ணா? அப்ப குனிந்தப்ப என்ன செய்யறாரு? சாதாரணமாக ஜெபம் பண்ணல, கருத்தா ஜெபம் பண்றாரு. அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் மழை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, மழையை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் மழை உண்டாவதாக, மழை வருவதாக,
உம்முடைய வார்த்தை மழையா வரட்டும். உம்முடைய வார்த்தை மழையை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை இந்த சுகத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை இந்த ரட்சிப்பை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை இந்த அற்புதத்தை கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தை இந்த பாதையை திறக்கட்டும். உம்முடைய வார்த்தை இந்த அற்புதத்தை செய்யட்டும். அப்ப என்ன நடந்துச்சான்? அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா, பியூட்டிஃபுல். அதனால்தான் யாக்கோபு எழுதுறாரு, ரொம்ப அழகா எழுதுறாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதாய் இருக்கும். ஆமென். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், 16ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீதிமான் செய்யும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. சோர்ந்து போய் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டோன்ட் டேக் காட்ஸ் வேர்ட் கேஷுவலி and waste life in discouragement. Engage in passionate prayer using the word. ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சில ஜெபம் பண்ணால் அவங்களுக்கே கேட்காது. அது மாதிரி ஜெபம் பண்ணணும். அமைதி ஜெபமும் இருக்குது, ஆனால் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய நேரமும் இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி எப்போ ஜெபிக்கணுமோ அப்படி எப்போ ஜெபிக்கணும். ஊக்கமான ஜெபம். வார்த்தையை பிடிச்சி, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் செய்யுங்க. உங்கள் வார்த்தை இயேசுவின் நாமத்தை இந்த சூழ்நிலை மேலே பேசுகிறேன். இந்த சூழ்நிலை மாறுவதாக. உம்முடைய வார்த்தையை பேசுகிற ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். உம்முடைய வார்த்தையை பேசுகிற ஆண்டவரே, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். God's word gives the power to pray and gives birth to the fulfillment of His promises, and it will come to pass. தேவனுடைய வார்த்தை ஜெபிக்கிறதற்கு வல்லமையை கொடுக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அப்பொழுது நிச்சயம் நிறைவேறும். என்னை கேளோன்னு சொன்னீங்களே, கேட்குறோம் ஆண்டவரே, தருவேன்னு சொன்னீங்க. சரியான நபர்கள், சரியான எல்லைகள் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். ஹல்லேலூயா. கேளுன்னு சொன்னீங்களே, தருவேன்னு சொன்னீங்களே. ஹல்லேலூயா. கேட்கிறோம், கேட்கிறோம். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. Let the Spirit of God kindle the fire. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளார போட்டிருக்கிற அக்கினியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உன்னிலே உண்டாயிருக்கிற அந்த ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு, எழுப்பி விடு, எழுப்பி விடு, எழுப்பி விடு. ஹல்லேலூயா. அந்த அக்கினி எழும்பும் போது பலவீனத்தை சாப்பிட்றோம். அந்த அக்கினி எழும்பும் போது வியாதியை சாப்பிட்றோம். அந்த அக்கினி எழும்பும் போது தரித்திரத்தை அழிச்சிரும். அந்த அக்கினி எழும்பும் போது பிசாசின் கிரியைகளை அழிச்சிரும். அந்த அக்கினி எழும்பும் போது மீண்டும் எழும்புவீங்க, மீண்டும் எழும்புவீங்க, மீண்டும் எழும்புவீங்க. போஷிப்பு உண்டு, பரிசுத்தம் உண்டு, வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை போஷிப்பேன் ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உனக்குள்ளார நான் வல்லமையை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சாட்சியாய் வாழ்கிற வல்லமை, சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை. இஸ்ரவேலில் அவ்வளோ காலம் இருந்த பஞ்சத்துக்கு முடிவு உண்டாச்சு. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்களுக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுகிறார். பஞ்சங்களுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். பஞ்சங்களுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். வார்த்தையை அனுப்பி எல்லா பஞ்சங்களுக்கும் முடிவை உண்டு பண்ணுகிறார். பற்றா குறைவுகளுக்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே.